வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்யூன் பூஸ்டிங் ரெசிபி மிளகு சீரக ரசம் தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு சீரக ரசத்துக்கு நம்ம முதல்ல புளி ஊற போட்டுடலாம். ஒரு கோலி குண்டு அளவு புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். இதுலேருந்து நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மசாலாவுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய்யில் வறுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் ஆகும். இது நம்ம சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, 1 or 2 மினிட்ஸ் போதும். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு குச்சி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுறேன். இந்த சூடில் ஃப்ரை ஆனால் போதும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் நம்ம கம்மி குவான்டிட்டி போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப மைய அரைப்படாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கடாயில் நம்ம புளி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி நான் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நம்ம போட்ட புளி தண்ணி பச்சை வாசனைலாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதை பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். திக்னஸ் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வறுத்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் அந்த நுர கட்டுற வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம ரசம் சிம்மிலேயே கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதை தாளிச்சு கொட்டிடலாம். நான் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன். கீயில் தாளிச்சாதான் ரசம் ரொம்ப ஃப்ளேவராக செமையாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த ரசத்தில் நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது. பெருங்காயம் மிளகு சீரகத்தோட ஸ்மெல்லை அப்படியே ஓவர் பவர் பண்ணிடும். அடுத்ததான் 4 பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை நம்ம காய்ச்சி ரசத்தில் கொட்டிடலாம். மிளகு சீரக ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடுறேன். இது நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம். சாதத்தில் கலந்து சும்மா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ ஒரு அப்பளத்தோடையோ தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.